ஆன்மீக தோழர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அந்த கோவிலில் உங்களுடைய ஜென்ம பாவங்கள் கூட நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரே ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அனைத்து ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய உலகின் ஒரே கோவில் அப்படின்னு கூட இந்த கோவிலை சொல்லலாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலுமே இழுபறியாக இருக்கா, தடையாகவே இருக்கா? நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் அதை தடைப்பட்டுட்டே இருக்குது, உங்களால் முன்னேற்றமே செய்ய முடியல, முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த கோயிலுக்கு போங்க. பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்னு எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படிங்கும்போது அது மிக பெரும் தோஷம். அப்படிப்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷத்தை கூட நீக்கவல்ல ஒரு பெரும் கோவில் தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தமிழகத்தில் எத்தனையோ சிவனுடைய ஆலயங்கள் இருக்குது. ஒவ்வொரு சிவன் ஆலயமே ஒவ்வொரு தனி சிறப்பு தான். ஆனால் சில கோவில்கள் மட்டும்தான் ஒரே நேரத்தில் புராணம், வரலாறு, தேவாரம், சிற்பக்கலை, பரிகாரம், ஆன்மீக நம்பிக்கை, சித்தர்கள், முனிவர்கள் வழிபாடு இப்படின்னு பலவிதமான விஷயங்களை உள்ளடக்கிய கோவில்களாக ஒரு சில கோவில்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிவத்தலத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கோவிலை பார்க்கும்போது நான் இது வரைக்கும் இந்த கோவில் பற்றி கேள்விப்பட்டதில்லை. உங்களுடைய வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது போல் இந்த ஊரை சார்ந்தவங்க தான் நீங்கள், அல்லது இந்த கோவிலுக்கு நான் பலமுறை போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த லைக்ஸும் கருத்துக்களும் தான் கமெண்ட்டுகளும் தான் இந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த வீடியோக்கு இப்போ வரைக்கும் லைக் போடாமல் இருக்கீங்கன்னா லைக்கை போட்டுட்டு பாருங்கள். நான் இன்னும் சிறப்பான தகவல்கள் நிறைய சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணுமா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னு இந்த கோவிலுடைய மூலவர் அழைக்கப்படுறாரு. இந்த கோவில் எங்கே இருக்குது, என்ன மாதிரியான சிறப்புகளை பெற்றிருக்கு, எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது வீடியோவை நல்லா முழுமையாக பார்க்குறதில்ல. கோவில் அட்ரஸ் சொல்லுங்கள், ஏன் இது கோவில் எந்த ஊருன்னு சொல்லலைன்னு தான் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கோவில் திருவிடைமருதூர், அதாவது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகில் தாங்க இந்த கோவில் அமைந்திருக்கு. கும்பகோணத்தில் இருந்து சுமார் 8 முதல் 9 கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை செல்லக்கூடிய சாலையில் இந்த திருவிடைமருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிக பெரும் பழமை வாய்ந்த சிவதலம் அமைஞ்சிருக்கு. நம்ம கும்பகோணத்தில் இருந்து எளிமையான முறையில் இந்த கோவிலுக்கு போக முடியும். சரி, முக்கியமாக இந்த கோவில் பற்றி இன்னும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மூலவர் மகாலிங்கேஸ்வரர். முக்கியமாக இந்த கோவில் பற்றி பார்க்கும்போது பிரம்மஹஸ்தி தோஷத்தை கூட போக்கவல்ல தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலவர் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறாரு. மகாலிங்கம் அப்படின்னா பெரிய லிங்கம் அப்படின்னு பெயர்படுது. மகாலிங்கேஸ்வரர் என்ற பெயருக்கு ஒரு ஆழமான புராண விளக்கமும் சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவிலில் சிறப்புகளில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத மரம். இந்த தலத்தின் ஸ்தல விருட்சமாக மருத மரம் இருக்குது. மருத மரத்தை அடிப்படையாக கொண்டு 3 முக்கிய சிவதலங்கள் குறிப்பிடுறாங்க. அதாவது வடக்கில் ஸ்ரீசைலம், இது அதாவது மல்லிகார்ஜுனம் அல்லது தலைமருதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் திருவிடைமருதூர், இது மத்தியார்ஜுனம். தெற்கில் திருப்புடைமருதூர், இது அம்பாசமுத்திரம் அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தலம் புடார்ஜனம் அல்லது கடைமருதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் பற்றி நாம் பார்க்கும்போது இங்கு விநாயகர், முருகர், நடராஜர், பைரவர் அப்படின்னு அனைவரையுமே நம்மளால் பார்க்க முடியும். இந்த திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் தன்னைத்தானே பூஜித்ததாக இந்த தலத்தினுடைய மரபு சொல்லுது. அதாவது சிவபெருமான் இங்கு மகாலிங்க வடிவில் எழுந்தருளி தன்னையே அர்ச்சித்ததாகவும், பிறகு முனிவர்களும் சப்த ரிஷிகளும் பூஜை முறைகளை அருளியதாகவும் சொல்கிறாங்க. சிவபெருமானே சிவபூஜை செய்த தலம் அப்படின்னும் தனி சிறப்பு கொண்ட கோவிலாக இந்த கோவில் வழங்கப்படுது. ஒரு பக்தி மரபில் சொல்லப்படக்கூடிய ஸ்தல புராண கருத்துக்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க.
மார்க்கண்டேய முனிவருக்கும் இந்த தலத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா பார்க்க முடியும். அதாவது மார்க்கண்டேயருடைய விருப்பத்திற்கு ஏற்ப சிவபெருமான் இங்கு அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் காட்சியாக கொடுத்தாரு அப்படின்னும். அர்த்தநாரீஸ்வரர் என்றால் ஒரு பக்கம் சிவன், மற்றொரு பக்கம் சக்தி. இந்த சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாத ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம்தான். இந்த கோவிலோடு தொடர்புடைய மற்றொரு புராண கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பிகை சிவபெருமான நோக்கிய தவம் செய்ததாகவும் அந்த தவத்துக்கு இறைவன் அருள் புரிந்ததாகவும் இந்த தல மரபு சொல்லுது. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய அம்மன் சன்னதிக்கும் தனி சிறப்பு இருக்கு. நாம் இங்கே பார்க்கும்போது இந்த அம்மன் பெருநலமாமுலையம்மை அப்படின்னு ஒரு பெயரோட அருள் பாலிக்கிறாங்க. இங்கே மூகாம்பிகை சன்னதியை பார்க்க முடியாது. அதாவது மூகாம்பிகை அம்மன் தவக்கோலத்தில் இருப்பதாகவும் மூகாசுரனை அழித்து சக்தியாக அருள் புரிவதாகவும் இந்த தல மரபுல சொல்லப்படுது. இந்த சன்னதி வட இந்திய பாணியை ஒத்த அமைப்பை கொண்டிருக்கிறதாகவும் கோவில் வரலாற்று தகவல்கள் குறிப்பிடுது. கல்வி, பேச்சுத்திறன், மனத்தெளிவு, சக்தி, தன்னம்பிக்கை போன்ற வேண்டுதல்களோடு இங்கு வர பக்தர்கள் வழிபாடு செய்கிறாங்க. முக்கியமாக கோவில் வளாகத்தில் மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் ஸ்ரீ வித்யா மற்றும் சக்தி வழிபாட்டு மரபுகளில் ஸ்ரீ சக்கரம், மேரு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த கோவிலில் சிவ வழிபாட்டோடு சக்தி வழிபாட்டிற்கும் ஒரு தனித்துவமான இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சலிங்க தலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது மகாலிங்கேஸ்வரர் கோவில் நடுவில் இருக்கிறாரு. இதை சுற்றி 4 திசைகளிலும் முக்கியமான சிவதலங்கள் இருக்கும். அதாவது கீழ வீதி விஸ்வநாதர், மேல வீதி ரிஷிபுரீஸ்வரர், தெற்கு வீதி ஆத்மநாதர், வடக்கு வீதி சொக்கநாதர், நடுவில் மகாலிங்கேஸ்வரர். இதனால் திருவிடைமருதூர் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சலிங்க தலம் அப்படின்னும் நாம் இந்த கோவிலை அழைக்கிறோம். பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண பொருளில் பிரம்மஹஸ்தி அப்படிங்கிறது ஒரு பிராமணரை கொன்றதால் ஏற்படக்கூடிய மிக கடுமையான பாவத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் பிரம்மஹஸ்தி ஒரு உருவமாக காட்சியளிப்பதாக தல வரலாறு சொல்லுது. இந்த உருவம் தெற்கு வாயில் பகுதியில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒரு நாள் வரகுண பாண்டியன் மன்னன் குதிரையில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பிராமணர் குதிரையில் காலில் சிக்கி இறந்ததாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. அந்த மரணம் மன்னனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷமாக தொடர்ந்ததாகவும் சொல்லுவாங்க. மன்னன் எங்கு சென்றாலும் அந்த பாவத்தினுடைய உருவம் அவரை பின்தொடர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பல இடங்களில் சென்றும் அந்த துன்பத்தில் இருந்து விடுபடலை. இறுதியில் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரரை நாடி வந்திருக்காரு. இந்த கதையில் முக்கியமான சுவாரஸ்யமான விஷயமெல்லாம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மஹஸ்தி ஏன் இந்த கோவிலுக்குள்ளே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரகுண பாண்டியன் திருவிடைமருதூருக்குள்ளே நுழைந்து மகாலிங்கேஸ்வரரை வழிபட்ட போது அவரை பின்தொடர்ந்து வந்த பிரம்மஹஸ்தி கோவிலுக்குள்ளே நுழைய முடியாமல் இருந்தது அப்படின்னு இந்த தல புராணம் சொல்லுது. அது கோவில் வெளியே காத்திருந்ததாகவும் சொல்கிறாங்க. மன்னன் கோவிலில் இருந்து வேறு வழியாக வெளியேறியதாகவும் அதன் மூலமாக பிரம்மஹஸ்தி அவரை தொடர்ந்து செல்ல முடியாமல் போனதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. இன்றைக்கும் அந்த பிரம்மஹஸ்தி உருவம் கோவில் பகுதியில் இருப்பதாகவும் தல வரலாறு சொல்லப்படுது. பிரம்மஹஸ்தி தோஷ நிவர்த்தி தலம் அப்படின்னா இந்த கோவில் முதன்மையானதாக சொல்லலாம். இங்கே பரிகாரமாக என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு உண்மையாகவே எந்த தோஷம் இருக்கிறது என்பதை ஒரு கோவில் மட்டும் தீர்மானிக்காது. ஆனால் அந்த கோவிலினுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் தோஷ நிவர்த்திக்காக பக்தர்கள் குறிப்பிட்ட வழிபாடுகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சில பாரம்பரிய விளக்கங்களில் தீர்த்தமாடுதல், ஆண்ட விநாயகர் வலம் வருதல், மகாலிங்கேஸ்வரரை வழிபடுதல், அம்மன் சன்னதி தரிசனம், மூகாம்பிகை தரிசனம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த ஒருவர் தீவிரமான குற்ற உணர்வு, மனநலம் அல்லது உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் கோவில் வழிபாட்டோடு தேவையான மருத்துவ மனநல உதவியும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலோடு மன அமைதி மற்றும் மனநோய் தொடர்பான பாரம்பரிய நம்பிக்கைகள் இருக்குங்க. கோவில் வரலாற்றில் பிரம்மஹஸ்தி தொடர்பான பிரச்சனைகளுக்கான பிரகாரத்தை வலம் வந்து வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நிறைய பேர் இந்த கோவிலுக்கு மனக்குழப்பம், பயம், தொடர்ச்சியான தடைகள், குற்ற உணர்வு, குடும்ப மன அழுத்தம் போன்றவற்றுக்காக இந்த தலத்தை நாடுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மனநோய் குணமாகிவிடும் அப்படிங்கிறது பல பேருடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம்.
முக்கியமாக இந்த கோவிலுக்கு திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும், கல்வி மற்றும் ஞானம் சிறப்பாக இருக்கணும் என்றோ, தடைகள் நீங்க வேண்டும் என்றோ, குடும்ப நலம் பெற வேண்டும் என்றோ, மன அமைதி இவையெல்லாம் கிடைக்க வேண்டும், தோஷ நிவர்த்தி கிடைக்க வேண்டும் என்றும் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வருவாங்க. இந்த கோவிலில் பாவை விளக்கு அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு பொருளும் இருக்குங்க. அதாவது அம்முனி அம்மாள் என்பவர் 1,00,000 விளக்குகளை ஏற்றியதாகவும் அவருடைய உருவத்தை கொண்ட பாவை விளக்கு கோவில் வழங்கப்பட்டதாகவும் இங்கு சொல்லப்படுது. கோவில் வரலாற்றுடைய தகவல்கள் இதெல்லாம் சொல்லுது. திருவிடைமருதூர் கோவில் 149 கல்வெட்டுகள் இருப்பதாக தமிழ்நாடு தொடர்பான நிறைய ஆராய்ச்சிகளில் சொல்லப்பட்டிருக்கு. கல்வெட்டு மூலமாக இந்த கோவிலில் தானங்கள், கோவில் சேவை, வழிபாட்டு நடைமுறைகள், நீர்ப்பாசனம், பொருளாதாரம், நிலங்கள் போன்ற நிறைய தகவல்களை நம்மளால் பார்க்க முடியும். முக்கியமாக இந்த பகுதி சோழர்கள் கலாச்சாரம் மற்றும் சமய வளர்ச்சியின் மையமாக பகுதியாக இருந்ததும் அப்படின்னும், இந்த சோழர்கள் பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னும், கோவில் கல்வெட்டுகள் அதனுடைய வரலாற்று பின்னணியை நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் முக்கியமான திருவிடைமருதூர் கோவில் பற்றி சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோவில் பற்றி நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.